ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சிகப்பு கனகாமரம் பூ எவ்வளோ அழகாக டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்பவும் அழகாக இருக்குங்க இந்த ஃப்ளவரு உடைய கலர். இந்த பூ நல்லா டார்க் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். கனகாமரம் பிளான்ட்டை நம்ம டைரெக்ட் சன்லைட்டில் தான் நம்ம வைக்கணும். நிழலடியில் வச்சிட்டோம்னாக்க செடி நல்லா வளரும், ஆனால் பூ வைக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த செடியில் வெயில் படுதோ அந்த அளவுக்கு நம்ம பூ நிறைய கிடைக்கும். இந்த செடிக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். இந்த சிகப்பு கனகாமரம் செடிக்கு உரம் மருந்தெல்லாம் எதுவுமே நான் கொடுத்ததே இல்லை. சும்மா செடியை மட்டும் நட்டு வச்சாவே நல்லா வளரும். இது வரைக்கும் நான் மக்கின குப்பைங்க கூட இந்த செடிங்களுக்கு நான் போட்டதே கிடையாது. தண்ணி மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பூக்கள் எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபில்டர் வாட்டர் கேனில் நான் கனகாமரம் பூச்செடியோடைய விதை நிறைய போட்டு விட்டேன். அதில் பாருங்கள் நிறைய செடிங்க முளைச்சிருக்கு. கனகாமர செடிக்கு நான் தண்ணி விடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த செடியில் இருக்க விதைங்கெல்லாம் நிறைய பக்கம் வெடித்து அப்படியே சிதறிடும். எங்கெங்கே விழுகுதோ அந்த இடத்துல எல்லாமே அந்த செடி நமக்கு முளைக்கும். இந்த சிகப்பு கனகாமர செடிக்கு நம்ம எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக வளரும். இந்த செடியை நட்டு வச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு பூக்க விடக்கூடாது. மொட்டு வரும்போதே நம்ம கிள்ளி விட்டுறணும். அப்படி கிள்ளி விடும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு வருஷத்தில் செடி நல்லா பெருசாக பூக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். நல்லா வெயில் தாங்கி வளரும் இந்த செடி. இந்த செடி சாதாரண மண்ணிலேயே நல்லா சூப்பராக தலையும். இந்த செடிக்கு செம்மண்லாம் தேவைப்படாது. 12x15 சைஸ் க்ரோ பேக்கு அல்லது 15x15 சைஸு க்ரோ பேக்கில் கூட இந்த செடியை நம்ம வச்சு மாடியில் வச்சு கூட வளர்க்கலாம். ஃபில்டர் வாட்டர் கேனில் கூட செடி வச்சு வளர்க்கும்போது பூக்கள் நிறைய நமக்கு கிடைக்கிது. இந்த கனகாமர செடியிலேருந்து சீடு எடுத்து போட்டும் நம்ம வளர்க்கலாம். நிறைய சீடு வைக்கும் இந்த செடியில். கனகாமர பூ சீசன் ஆரம்பிச்சிட்டாக்க செடியில் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். நம்மளால் பறிக்கவே முடியாது, அவ்வளோ பூ ஒவ்வொரு செடியிலையும் இருக்கும். இந்த பூ தினமும் நம்ம வீட்டில் பூத்துக்கிட்டு தான் இருக்கும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த செடியை வருஷத்துக்கு ஒரு டைம் கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விட்டு வளர்க்கும்போது பூ நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.